பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அந்நஹுல் வாதிஹ் என்ற நூலின் முதலாவது பாகம், அதாவது மர்ஹலா இப்திதாயாவில் நாங்கள் இரண்டாவது பாடத்தை முந்திய பாடம் ஒன்றில் பார்த்தோம். அஜ்ஸாவுல் வாக்கியத்துடைய பாகங்கள், பகுதிகள் என்ற தலைப்பில் பார்த்தோம். அந்த முந்திய பாடத்தில் அஜ்ஸாவுல் ஜும்லத்தி என்ற தலைப்பில் அல் அம்சிலா ரக்கிப இப்ராஹிமுல் ஹிசான என்று வரக்கூடிய 8 வசனங்களை பார்த்து, அதனை அடுத்து அல் பஹ்ஸ் ஆய்வுக்குரிய பகுதி, அதனைத் தொடர்ந்து அல் கவாயித் விதிகள் என்று, அல் கலிமா சொல் சலாசத்து அன்வா 3 வகைகள் என்று, இஸ்ம் ஃபிஅல் ஹர்ஃப் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் என்று பார்த்து அதனுடைய விரைவிலக்கணங்களையும் பார்த்ததன் பிற்பாடு பயிற்சிகளுக்கு வந்தோம். தம்ரீன் அவ்வல், தம்ரீன் சானின், தம்ரீன் சாலிஸ், அடுத்ததாக தம்ரீன் ராபியா, 4வது பயிற்சி வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். இன்று நாங்கள் 5வது பயிற்சியை பார்க்க இருக்கிறோம். 5வது பயிற்சியிலே, அதாவது தம்ரீனுன் ஹாமிசுன், 5வது பயிற்சி. இந்த பாடங்களை தொடர்வதற்கு அந்நஹுல் வாதிஹ் என்ற புத்தகத்தை நீங்கள் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். அந்த புத்தகத்துடைய வடிவம் இப்படி இருக்கும். அந்நஹுல் வாதிஹ், அந்நஹுல் வாதிஹ் என்ற நூல். இந்த நூலை நீங்கள் புத்தக கடைகளில் சொல்லி வாங்க முடியும். அந்நஹுல் வாதிஹ் அலியுல் ஜாரி முஸ்தபா அமீன் இருவரும் எழுதிய நூல் என்று கேட்டால் அந்நஹுல் வாதிஹ் மர்ஹலா இப்திதாயா என்று கேட்க வேண்டும், ஆரம்ப நிலை. அந்த நூலை வாங்கி வைத்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பாடங்களை தொடர்வது இலேசாக இருக்கும். தம்ரீன் ஹாமிஸ், 5வது பயிற்சி. ஈத்தி பி ஹம்சி ஜுமலின், 5 வாக்கியங்களை கொண்டு வா. குல்லு வாஹிதத்தி மின்ஹா, அவற்றில் ஒவ்வொன்றும் முரக்கபத்துன் மினிஸ்மைனி லைஸ கைரு, 2 பெயர் சொற்களிலிருந்து இணைக்கப்பட்ட 5 வாக்கியங்களை கொண்டு வா. லைஸ கைரு, வேறொன்றுமில்லை. எனவே நாங்கள் இங்கு தேட வேண்டும். 5 வாக்கியங்களை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு வாக்கியமும் 2 பெயர் சொற்களால் உருவாகியிருக்க வேண்டும். உதாரணமாக, அஷம்சு சாத்தியாத்துன், சூரியன் பிரகாசிக்கிறது. அஷம்சு என்பது இஸ்ம் பெயர் சொல். அதே போன்று சாத்தியாத்துன், அதுவும் ஒரு பெயர் சொல். அஷம்சு என்பதில் அல் வந்திருக்கிறது, இஸ்ம் பெயர் சொல்லுக்கு அடையாளமாக. சாத்தியாத்துன் என்பதிலே தன்வீன் வந்திருக்கிறது, அதுவும் பெயர் சொல்லுக்கு அடையாளமாகும். எனவே அஷம்சு சாத்தியாத்துன், சூரியன் பிரகாசிக்கக்கூடியது, ஒளி பரப்பக்கூடியது என்ற அர்த்தம். அஷ்ஷஜரத்து முஸ்மிரத்துன், மரம் பலன் தரக்கூடியது. அல் இல்மு நூருன், ஒளி, அதாவது அறிவு ஒளியாகும். முஹம்மதுன் முஜ்தஹிதுன், முஹம்மது என்பவர் முயற்சியுள்ளவர். ஆக அடுத்ததாக அல் ஹக்கு வாலிஹுன், உண்மை தெளிவானதாகும். அடுத்ததாக 5வது பயிற்சியிலே 2வது பிரிவு. ஈத்தி பி ஹம்சி ஜுமலின், 5 வாக்கியங்களை கொண்டு வா. குல்லு வாஹிதத்தி மின்ஹா, அவற்றில் ஒவ்வொன்றும் முரக்கபத்துன் மினிஸ்மின் வஃபியாலின், ஒரு பெயர் சொல், ஒரு வினைச்சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டதாக அவற்றில் ஒவ்வொன்றும் இருக்க வேண்டும். லைஸ கைரு, வேறொன்றுமில்லை. எனவே இந்த பயிற்சிக்கான விடை தொலாத்தி ஷம்சு, சூரியன் உதித்தது. அதில் அதாவது இஸ்மும் ஒரு ஃபியாலும். அஷம்சு என்பது ஃபாயில், எழுவாய். தலாத் என்பது பயனிலை,
இறந்த கால வினைச்சொல்லை குறிக்கக்கூடியது. அந்த இறந்த கால வினைச்சொல் என்றால் என்ன என்பதை பின்பு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஃபியாலுன் மாதின் என்று சொல்வார்கள் இறந்த கால வினைச்சொல். தலாத்தி ஷம்சு சூரியன் உதித்தது. கர்ரதல் புல்புலு புல்புல் என்ற பறவை, அது ஒரு மைனாவை போன்ற ஒரு பறவை. அல் புல்புல் பாடியது. கர்ரத என்றால் பாடியது. அலா அல் மிஸ்பாஹு விளக்கு ஒளி தந்தது. அதே போன்று நஜஹத் தாலிபு மாணவன் சித்தி அடைந்தான். லஹர் அல் ஹக்கு உண்மை வெளியாகியது. இந்த 5 வாக்கியங்களிலும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஒரு இஸ்மும் ஒரு ஃபியால் என்ற வினை சொல்லும் இருப்பதை பார்க்க முடியும். அடுத்ததாக 3வது பயிற்சியிலே ஈத்தி பி ஹம்சி ஜுமலின் 5வது பயிற்சியில் 3வது பிரிவு 5 வாக்கியங்களை கொண்டு வா. எபுத்ததி குல்லு மின்ஹா அல்ல 3வது கீழே வருகிறது. ஈத்தி பி ஹம்சி ஜுமலின் குல்லு வாஹிதத்தி மின்ஹா முரக்கபத்துன் மின் இஸ்மின் வ ஃபியாலின் வ ஹர்ஃபின். 5 வாக்கியங்களை கொண்டு வா. அவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு பெயர் சொல், ஒரு வினைச்சொல், ஒரு ஹர்ஃப் இடைச்சொல். இடைச்சொல்லிலிருந்து உருவாகும். இடைச்சொல் என்பது பெரும்பாலும் அரபு மொழியிலே பெயர் சொல் இஸ்ம்கள் அதிகமாக வரும் வாக்கியங்களிலே. அதனை அடுத்து வினை சொற்கள் வரும். வினை சொற்களையும் பெயர் சொற்களையும் இணைப்பதற்காக பெரும்பாலும் ஹர்ஃப் என்ற இடைச்சொல் வருவதுண்டு. அவற்றை இந்த உதாரணங்களில் பார்க்க முடியும். ذهب முஹம்மதுன் முஹம்மத் சென்றான். இலல் மதரசதி பாடசாலைக்கு. இந்த வசனத்தில் கூட உங்களுக்கு பார்க்கலாம். ذهب என்பது ஒரு ஃபிஅல் மாதின், ஒரு இறந்த கால வினைச்சொல். முஹம்மது என்பது ஒரு இஸ்ம் பெயர் சொல். அல் மதரசா என்பதும் ஒரு இஸ்ம் பெயர் சொல். இங்கு இந்த 2 இஸ்ம்கள் வந்திருக்கின்றன. ذهب என்ற ஒரு ஃபிஅல் வந்திருக்கிறது. இடையிலே இணைக்கும் வேலையைத்தான் இந்த இலா செய்திருக்கிறது. ذهب முஹம்மதுன் முஹம்மத் போனான். அல் மதரசத்தி என்று மாத்திரம் சொல்ல முடியாது. எனவே எங்கு சென்றான்? இலல் மதரசத்தி மதரசாவை நோக்கி, மதரசாவுக்கு, மதரசாவின் பக்கம். முஹம்மது சென்றான் என்பதை அந்த அர்த்தத்தை தருவதற்காகத்தான் இலா என்ற சொல் வருகிறது. அதே போன்று ஃபரிஹத் தாலிபு பின் நஜாஹை சித்தி அடைந்ததால் மாணவன் மகிழ்ச்சி அடைந்தான். தாரல் உஸ்ஃபூரு மினல் உஷி கூட்டிலிருந்து குருவி பறந்தது. கதப்து பில் கலமி பேனாவினால் நான் எழுதினேன். என்சிலுல் மதரு மினஸ்ஸமாய் வானத்திலிருந்து மழை இறங்குகிறது. இந்த 5 வாக்கியங்களிலும் ஒவ்வொரு வாக்கியமும் பெரும்பாலும் இஸ்ம் அத்துடன் ஃபிஅல் ஹர்ஃப் இருப்பதையெல்லாம் நீங்கள் காண முடியும். அடுத்ததாக 6வது தம்ரீன் சாதிஸ் 6வது பயிற்சி தம்ரீனுன் சாதிசுன். அல் ஜுமலுல் ஆத்தியத்து யஹ்தாஜு குல்லு மின்ஹா இலஸ்மின் வரக்கூடிய வாக்கியங்கள் அவற்றில் ஒவ்வொன்றும் ஒரு பெயர் சொல்லின் பக்கம் தேவை காணுகிறது. ஃபலாயில் இஸ்மல் முனாசிப ஃபில் மக்கானில் ஹாலி இடைவெளியான இடத்திலே பொருத்தமான பெயர் சொல்லை வை. லா என்று சொன்னால் வை. எங்கு நீங்கள் பார்க்கலாம். அல் உஸ்ஃபூரு மஸ்ஜூனுன் ஃபி அதனை அடுத்து இடைவெளி வருகிறது. அல் உஸ்ஃபூரு மஸ்ஜூனுன் குருவி சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஃபி அதனை அடுத்து இடைவெளி. அல் கஃபசி ஃபில் கஃபசி கூட்டிலே குருவி சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று யக்ராஉ முஹம்மதுன் இடைவெளி. அல் மக்கானுல் ஹாலி அங்கு வந்திருக்கிறது. எவ்வாறு நிரப்ப வேண்டும்? யக்ராஉ முஹம்மதுன் முஹம்மது வாசிக்கிறான். எதை வாசிக்கிறான்? அல் கிதாப புத்தகத்தை வாசிக்கிறான். அதேபோன்று அல் ஹிசானு யஜுரு அல் ஹிசானு குதிரை. அல் ஃபரஸ் என்றாலும் குதிரை தான். அல் ஹிசானு குதிரை யஜுரு இழுக்கிறது. அங்கு சொல்லை நாங்கள் போட வேண்டும். அல் அரபத்த வண்டியை. அல் அரபத்த
அதனை அடுத்து அல் ஃபாரத்து எலி தஹாஃபு அஞ்சுகிறது மின் இடைவெளிக்கு என்ன போடலாம்? அல் கித்தி பூனையிலிருந்து, அல்லது அல் ஹிர்ரதி அல் ஹிர்ரி என்று சொல்லலாம் பூனையிலிருந்து. அதே போன்று தபீது முட்டையிடுகிறது இடைவெளி என்ன போடலாம்? அத்தஜாஜத்து கோழி முட்டையிடுகிறது. யுத்தியு வழிபடுகிறான் இடைவெளி அபாஹு தனது தந்தைக்கு என்ன போடலாம்? யுத்தி உல் வலது அபாஹு பையன் தனது தந்தைக்கு வழிபடுகிறான். அதனை அடுத்து இங்கு பார்ப்போம். எஷ்தத்து கடுமையாகிறது இடைவெளி ஃபிஸ்ஸைஃபி கோடை காலத்தில். எஷ்தத்துல் ஹர்ரு சூடு கடுமையாகிறது ஃபிஸ்ஸைஃபி கோடை காலத்தில். யஸ்பஹு சமக்கு மீன் நீந்துகிறது ஃபின் ஃபி இடைவெளி ஃபின் நஹரி என்று போடலாம் ஆற்றிலே, அல்லது ஃபில் புஹைரத்தி குளத்திலே, ஏதாவது ஃபில் பஹரி கடலிலே ஏதாவது போடலாம். அடுத்தது 6வது பயிற்சியுடைய 2வது பகுதி கிஸ்முல் பா 2வது பகுதி. அல் ஜுமலுல் ஆத்தியத்து வரக்கூடிய வாக்கியங்கள் யஹ்தாஜு குல்லு மின்ஹா அவற்றில் ஒவ்வொன்றும் தேவை காணுகிறது இலா ஃபிஅலின் ஒரு வினை சொல்லின் பக்கம். ஃபலாயில் ஃபிஅலல் முனாசிப பொருத்தமான வினை சொல்லை ஃபில் மக்கானில் ஹாலி இடைவெளியான இடத்திலே. அல் ஹிசானு குதிரை இடைவெளி அஷாயிர பார்லியை அதாவது ஒரு வகையான கோதுமை எப்படி சொல்லலாம்? அல் ஹிசானு யஅகுலு அஷாயிர குதிரை பார்லியை சாப்பிடுகிறது. அதனை அடுத்து அஸ்ஸௌரு எருது இடைவெளி அல் அஜலா என்றால் உண்மையில் அல் அஜலா என்ற சொல் சக்கரம் என்பது பொருள். அதுக்கு பின்னால் அது அதாவது சக்கரம் என்றிருந்து பின்பு வண்டி என்ற அர்த்தத்துக்கு அல் அரபா என்ற அர்த்தத்துக்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது. சௌரு எஜுருல் அஜலத்தை எருது வண்டியை இழுக்கிறது. இது அந்த காலத்து வசனம். அடுத்ததாக மஹ்மூதுக்கு முன்பாடு இடைவெளி இருக்கிறது. இடைவெளி மஹ்மூதுன் அல் உஸ்ன மஹ்மூத் அதாவது அல் உஸ்ன மரக்கிளையை என்று சொல்லலாம். கசர முஹம்மதுன் மஹ்மூதுன் கசர மஹ்மூத் என்ன ஞான் உடைத்தான் அல் உஸ்ன மரக்கிளையை, அல்லது கதா என்று போடலாம். கதா வெட்டினான். வினை சொல்லைத்தான் இந்த இடைவெளிக்கு நாங்கள் போட வேண்டும். அடுத்தது அத்தபீபு வைத்தியர் இடைவெளி அல் மரீத நோயாளியை. அதுக்கு அத்தபீபு யுஆலிஜுல் மரீத நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கிறார், அல்லது யுதாவி சிகிச்சை அளிக்கிறார். 5வது அந்த வசனம் அல் மரீது நோயாளி இடைவெளி அஷ்ஷிஃபா குணத்தை ஆரோக்கியத்தை. அல் மரீது யதமன்னா அஷ்ஷிஃபா என்று சொல்லலாம். நோயாளி என்ன செய்கிறார்? குணமாகுவதை எதிர்பார்க்கிறார், ஆதரவு வைக்கிறார். அல் வலது பையன் இடைவெளி பில்குரதி பந்தினால். அல் வலது யல்அபு பில்குரதி பந்தை கொண்டு விளையாடுகிறான். அடுத்த இடைவெளி அந்நஜ்ஜாரு பாபன் இடைவெளி அந்நஜ்ஜாரு பாபன். அந்நஜ்ஜார் என்றால் தச்சன், காப்பண்டர். பாபன் கதவை. சனா அந்நஜ்ஜாரு சனா அந்நஜ்ஜாரு பாபன் தச்சன் ஒரு கதவை செய்தான். 8வது அல் ஹாதிமு சேவகன் ஊழியன் இடைவெளி அந்நாஃபிதத்தை ஜன்னலை. அதுக்கு நீங்கள் என்ன போடலாம்? அல் ஹாதிமு ஃபதஹன் நாஃபிதத்தை திறந்தான், அல்லது ஹாதிமு அகலக்கன் நாஃபிதத்தை மூடினான், அல்ல அல் ஹாதிமு நல்லஃபன் நாஃபிதத்தை ஜன்னலை என்ன ஞான் சுத்தம் செய்தான். ஏதாவது ஒன்றை நாங்கள்
போட முடியும். நான் கூடுதலாக வசனம் அமைப்பதை தவிர்த்திருக்கிறேன், பாடம் நீண்டு விடாமல் இருப்பதற்காக. நீங்கள் தனியே பயிற்சி செய்து பாருங்கள், இல்லாவிட்டால் பயிற்சிகளை எழுதி அனுப்பினாலும் இன்ஷா அல்லாஹ் திருத்தக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். நாங்கள் திருத்துவோம், அல்லது திருத்துவதற்கு வழி செய்யலாம். அடுத்தது ஜீம், கிஸ்முல் ஜீம், ஜீம் பகுதியில் உள்ள பகுதி. இந்த பயிற்சியில் 6வது பயிற்சியில் ஜீம் 3வது பகுதி. அல் ஜுமலுல் ஆத்தியத்து யஹ்தாஜு குல்லு மின்ஹா இலா ஹர்ஃபின். வரக்கூடிய வாக்கியங்கள் அவற்றில் ஒவ்வொன்றும் தேவை காணுகிறது இலா ஹர்ஃபின் பக்கம். இடைச்சொல் என்றால் உங்களுக்கு தெரியும். ஹர்ஃப் என்றால் என்ன? குல்லு லஃப்தின் லா யظஹர் மானாஹு காமிலன் இல்லா மா கைரிஹி. ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய பொருத்தம், அதனுடைய பொருள் பூரணமாக வெளியாக மாட்டாது. இல்லா மா கைரிஹி, அது அல்லாததுடன் சேர்ந்தாலே தவிர. அதான் ஹர்ஃப், இடைச்சொல். எனவே அந்த இடைச்சொல் தேவைப்படுகிறது இந்த வாக்கியங்களில். இதுக்கு முந்தைய பயிற்சியிலே நாங்கள் வினை சொல்லை ஃபிஅலை போட்டோம். ஃபிஅல் என்றால் குல்லு லஃப்தின் யதுல்லு அலா ஹுசூலி அமலின் ஃபி ஸமனின் ஹாஸின். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு செயல் நடைபெறுவதை சுட்டி காட்டக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும். அதை நாங்கள் முந்தின பயிற்சியிலே போட்டோம். அதுக்கு முந்தைய பயிற்சியிலே இஸ்ம், அதாவது பெயர் சொல்லை நாங்கள் போட்டோம். அது குல்லு லஃப்தின் யுஸம்மா பிஹி இன்சானுன் அவ் ஹயவானுன் அவ் நபாத்துன் அவ் ஜமாதுன் அவ் அய்யுஷின் ஆகர. அதாவது மனிதனை அல்லது மிருகத்தை அல்லது தாவரத்தை அல்லது ஒரு சடப்பொருள், உயிரற்ற பொருளை அல்லது ஏதாவது வேறொரு வஸ்துவை சுட்டி காட்டக்கூடிய ஒரு வார்த்தைக்கும் இஸ்ம் பெயர் சொல் என்று சொல்லப்படும். அது நாங்கள் அதுக்கு முந்தைய பகுதியிலே பார்த்தோம். இடைவெளியிலே சொல்லை போட்டோம், இஸ்மை போட்டோம். இப்பொழுது இந்த பகுதியில் அல் ஜுமலுல் ஆத்தியத்து வரக்கூடிய வாக்கியங்கள் யஹ்தாஜு குல்லு மின்ஹா இலா ஹர்ஃபின், அவற்றில் ஒவ்வொன்றும் தேவை காணுகிறது ஹர்ஃபின் பக்கம், இடைச்சொல்லின் பக்கம். ஃபலாயில் ஹர்ஃபல் முனாசிப ஃபில் மகானில் ஹாலி, இடைவெளியான இடத்திலே பொருத்தமான இடைச்சொல்லை வை என்பதாகும். எங்கு நாங்கள் பார்க்க முடியும்? யஸ்பஹு, யஸ்பஹுல் குலாமு, யஸ்பஹு அல் குலாமு, பையன் என்ன செய்கிறான்? நீந்துகிறான். பையன் நீந்துகிறான். இடைவெளி அன்னஹரி, நதி. அப்போ யஸ்பஹுல் குலாமு ஃபின்னஹரி, ஃபி என்று போட வேண்டும். நதியிலே. ஃபி என்பது ஒரு ஹர்ஃப், இடைச்சொல். எதுஹபுத்தில் மீது, எதுஹபு அத்தில் மீது, தஹப எதுஹபு தஹாபன், தஹப என்றால் போனான். எதுஹபுத்தில் மீது மாணவன் போகிறான். இடைவெளி அல் மதரசதி, இலல் மதரசதி என்று போட வேண்டும். பாடசாலைக்கு மாணவன் போகிறான். கதாத்துல் ஹப்ல, கயிற்றை வெட்டினேன். இடைவெளி அஸ்ஸிக்கீனி, கத்தியால். கதாத்துல் ஹப்ல பிஸ்ஸிக்கீனி என்று பாவை போட வேண்டும். அதே போன்று இந்த அடுத்த உதாரணம் யஊதுல் கரீபு, பரதேசி திரும்பி வருகிறான். இடைவெளி பலதிஹி, யஊதுல் கரீபு இலா பலதிஹி என்று சொல்ல வேண்டும். அவனுடைய ஊருக்கு திரும்பி வருகிறான். அதே போன்று நாமத்திஃபுலு, குழந்தை தூங்கியது. இடைவெளி அஸ்ஸரீரி, கட்டில். அப்போ நாமத்திஃபுலு, குழந்தை தூங்கியது. அலஸ்ஸரீரி, கட்டிலின் மீது. அதே போன்று எர்லா அல் முஅல்லிமு, ஆசிரியர் பொருந்தி கொள்கிறார். இடைவெளி அத்தில்மீதுல் முஅத்தபி, ஒழுக்கம் கொடுக்கப்பட்ட, ஒழுக்கம் போதிக்கப்பட்ட, அந்த ஒழுக்கம் போதிக்கப்பட்ட, அதாவது பையனை. எர்லா அல் முஅல்லிமு அனித்தில் மீதி அல் முஅத்தபி, அனித்தில் மீதில் முஅத்தபி, ஒழுக்கம் போதிக்கப்பட்ட பையனை ஆசிரியர் பொருந்திக் கொள்கிறார். அடுத்த கடைசி பயிற்சியை நாங்கள் இருக்கிறோம். கடைசி பயிற்சி தான் தம்ரீன் சாபியா, 7வது பயிற்சி. அதில் 3 பிரிவு இருக்கிறது. கவ்வின் ஹம்ச ஜுமலின், 5 வாக்கியங்கள் உருவாக்கு. பிஹைத்து தக்கூனு குல்லு ஜும்லத்தி மின்ஹா முரக்கபத்தன் மினிஸ்மைனி.
ஒவ்வொரு வாக்கியமும் ரெண்டு பெயர் சொல்லிலிருந்து உருவாகக்கூடியதாக இருக்கும். அஸ்ஸமாவு சாஃபியத்துன், வானம் தெளிவாக இருக்கிறது. அல்லைலு முதுலிமுன், இரவு இருளாக இருக்கிறது. அல் அஸ்ஹாரு யானிஅத்துன், பழங்கள் பழுத்திருக்கின்றன. அல் அஸ்ஹாரு யானிஅத்துன், பல வசனங்கள் சொல்லலாம். அல் அஸ்ஹாரு ஜாபிலத்துன் என்றால் வாடி இருக்கிறது. அல் அஸ்ஹாரு அதே போன்று அதாவது அந்நாதிரா, அல் அஸ்ஹாரு நாதிரத்துன், நாதிரத்துன் லாது, அல் அஸ்ஹாரு நாதிரத்துன், பூக்கள் அதாவது கவர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லலாம். இது அல் அஸ்ஹாரு யானி அத்துன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்துயூரு முகர்ரிதத்துன், பறவைகள் பாடுகின்றன, பாடக்கூடியவைகளாக இருக்கின்றன. அதே போன்று அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் இலேசாக இருக்கிறது, மார்க்கம் இலேசாக இருக்கிறது. இந்த உதாரணங்களிலே 2 பெயர் சொற்கள் வந்திருப்பதை பார்க்க முடியும். அடுத்ததாக 2வது பகுதி, 7வது பயிற்சியிலே 2வது பகுதி, கௌவின் ஹம்ச ஜுமலின், 7 வாக்கியங்களை அமை. பிஹைது தக்கூனு குல்லு ஜும்லத்தின், ஹம்ச ஜுமலின் 5 வாக்கியங்களை அமை. ஹம்ஸ் என்றால் 5. ஹம்ச ஜுமலின் பிஹைது தக்கூனு குல்லு ஜும்லத்தி மின்ஹா, அவற்றில் உள்ள ஒவ்வொரு வாக்கியங்களும் என்ன செய்யும், இருக்கும். முரக்கபத்தன் மினிஸ்மைனி ஒஃபியாலின், 2 பெயர் சொற்கள் ஒரு வினை சொல்லிருந்து உருவாகக்கூடியதாக இருக்கும். முந்தைய இதிலே 2மே அஸ்ஸமா சாஃபியத்துன் என்றால் 2 பெயர் சொற்களாக இருக்கின்றன. இதிலே 2 பெயர் சொற்களும் ஒரு வினை சொல்லும் வர வேண்டும். கரா மஹ்மூதுன் அல் ஜரீதத்தை, மஹ்மூத் பத்திரிகையை, அதாவது அல் ஜரீதா என்றால் பத்திரிகையை இதைஞான் வாசித்தான். அல் ஜரீதா என்றால் அஸ்ஸஹீஃபா என்ற அர்த்தம். ஸஹீஃபா என்றாலும் பத்திரிகை தான். இங்கு கரா என்பது ஃபிஅல், மஹ்மூதும் அடுத்தது அல் ஜரீதா என்பதும் இஸ்ம்களாக 2 இஸ்ம்களாக இருக்கின்றன. அம்சக ஷுர்தியுல் அல் லிஸ்ஸ, போலீஸ் அதிகாரி திருடனை பிடித்தார். அம்சக் என்றால் அஹத என்கிற அர்த்தம், பிடித்தார். அத்துடன் முஹம்மதுன் யுஹிப்புல் அஸ்ஹார, முஹம்மத் பூக்களை விரும்புகிறார். இதில் முஹம்மத் இஸ்ம், அல் அஸ்ஹார் இஸ்ம், யுஹிப்பு என்பது ஃபிஅல். தாவத் தபீபுல் மரீத, மருத்துவர் நோயாளிக்கு சிகிச்சை அளித்தார். ஜனல் ஃபல்லாஹுல் குத்ன, விவசாயி பஞ்சை அறுவடை செய்தான். அடுத்த பாதி, கடைசி பாதி இந்த பாடத்திலே கௌவின் ஹம்ச ஜுமலின், 3வது பாதி, கௌவின் ஹம்ச ஜுமலின் 5 வாக்கியங்களை அமை. தஷ்தமிலு குல்லு ஜும்லத்தி மின்ஹா அலல் அன்வாய் சலாசத்தி லில் கலிமதி, சொல்லுக்குரிய 3 வகைகளை உள்ளடக்கிய ஒவ்வொரு வாக்கியங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியங்களும் ஒரு கலிமாவுக்குரிய 3 வகைகள், அதாவது இஸ்ம் ஃபிஅல் ஹர்ஃப், அந்த 3 வகைகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடியதான 5 வாக்கியங்களை என்ன செய் அமை. 3 வகைகள் வர வேண்டும். உதாரணமாக ராய்த்து முஹம்மதன் ஃபில் ஹதீகதி, முஹம்மதை தோட்டத்தில் நான் என்ன செய்தேன், கண்டேன். எங்கு ராய்த்து என்கிறது ஃபிஅல், முஹம்மதன் இஸ்ம் இருக்கிறது, அல் ஹதீகா இஸ்ம் இருக்கிறது, ஃபி என்பது ஹர்ஃப் இடைச்சொல்லாக இருக்கிறது. வலா அல் வலது அல் கிதாப ஃபில் ஹதீகதி, பையன் தோட்டத்தில் புத்தகத்தை வைத்தான். இதிலே 3 வகையும் இருக்கிறது. வலா என்பது ஃபிஅல், அல் வலது அல் கிதாபு அல் அல் ஹகீபாவை அல் ஹகீபா, அல் ஹதீகா என்றால் தோட்டம், அல் ஹகீபா என்றால் பேக். எனவே இந்த இடத்தில் ஹதீகா அல்ல, அல் ஹகீபா. வலா அல் வலது அல் கிதாப ஃபில் ஹகீபதி, பையன் புத்தகத்தை பேக்கிலே வைத்தான். ஃபரிஹல் கரீபு பி அவுதத்திஹி, பரதேசி பி அவுதத்திஹி, தனது திரும்பி வருதலை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தான். இன்று இது கொரோனாவுடைய காலம். தற்பொழுது நாங்கள் 2020 இருக்கிறோம். உலகத்தில் கொரோனா நோய் வந்திருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரிகள்
தனது தாய் நாட்டுக்கு தங்களுடைய தாய் நாட்டுக்கு வர வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இப்படியான ஒரு வசனம் வருவது மகிழ்ச்சிக்குரியது. ஃபரிஹல் கரீபு பியாவுதத்தி, திரும்பி வந்ததன் மூலம், தனது நாட்டுக்கு திரும்பி வந்ததன் மூலம் மகிழ்ச்சி அடைந்தான். எங்கு ஃபரிஹ என்பது ஃபியல் வினைச்சொல், அல் கரீபு இஸ்ம் பெயர் சொல், ஆவுதத் என்பது இஸ்மாக அதாவது பெயர் சொல்லாக இருக்கிறது. ஹி என்பது கூட அது ஒரு லமீர் இஸ்ம் தான். பா என்பது ஹர்ஃப், அதான் எங்களுக்கு தேவை. ஃபரிஹ ஃபியல், அல் கரீபு இஸ்ம், பா ஹர்ஃப். ஒவ்வொரு வாக்கியத்திலும் இந்த மூன்றும் வர வேண்டும். தஹபல் ஆமிலு இலல் மஸ்னாயி, வேலைக்காரன் தொழிற்சாலைக்கு சென்றான், அதிலேயும் இருக்கிறது அனைத்தும். ஹரஜர் ரஜுலு மிம்பைத்திஹி, மனிதன் தனது வீட்டிலிருந்து வெளியேறி சென்றான். இதிலும் ஹரஜ ஃபியல், அர் ரஜுலு இஸ்ம், மின் ஹர்ஃப். மற்ற பைத் ஹா அதெல்லாம் இஸ்மாக இருக்கிறது. எனவே எமது பாடங்களை நீங்கள் தொடருங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த பயணத்தில் பொறுமை அவசியம். அடுத்தது தொடர்ச்சியாக அஃலலுல் அமாலி அதோ முஹாவைன் கல்ல, செயல்களில் சிறந்தது கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அவைகளிலே மிகவும் தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடியது என்று நாங்கள் விளங்குவதை போன்று நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பாடங்களை தொடர வேண்டும். அப்படி தொடரும் பொழுது நிச்சயமாக இந்த பயணத்தில் வெற்றி கொள்ளலாம். அரபு மொழியை படித்து குர்ஆனை விளங்க வேண்டும் என்ற நாட்டம் எங்களுடைய அடிமனதில் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய இந்த ஒவ்வொரு முயற்சியும் நன்மைக்குரியதாக, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நன்மைக்குரியதாக இபாதத்தாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. அதே போன்று அரபு மொழியை நாங்கள் படித்து குர்ஆனை விளங்க வேண்டும். படிக்கும் பொழுதும் குர்ஆனை நீங்கள் ஓதி இந்த சிறிய சிறிய வசனங்கள், உதாரணமாக அல் புஸ்தானு ஜமீலுன் என்று பார்த்தோம், தோட்டம் அழகானது. இது போன்று பல வசனங்களை குர்ஆனிலே அல் புஸ்தானு என்பது முபுத்ததா எழுவாய், ஜமீலுன் என்பது பெயர் பயனிலை. எனவே அது ஹபர். அவ்வாறான முபுத்ததா ஹபர் வரும்பொழுது ஜும்லா இஸ்மியா என்று சொல்வார்கள், பெயர் சொல் வாக்கியம். அவ்வாறு பல வாக்கியங்களை நீங்கள் குர்ஆனிலே காண முடியும். அது மாத்திரமல்ல, அதே போன்ற வேறு வாக்கியங்களை நாங்கள் பார்த்தோம். ஷம் அலியுன் வர்தத்தன், அலி ரோஜாவை நுகர்ந்தான். இது போன்று ஃபியல், ஃபாயில், மஃபூல் பிஹி. அதாவது ஃபியல் என்றால் ஷம்ம என்பது ஃபியல், அது ஒரு இறந்த கால வினைச்சொல். அலி என்பது ஃபாயில் எழுவாய், வர்தத்தன் என்பது சேப்படு பொருள், மஃபூல் பிஹி. இவ்வாறு குர்ஆனை புரட்டி பார்க்கும் பொழுது பல உதாரணங்களை நீங்கள் காண முடியும். அவ்வாறு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். ரகிப் இப்ராஹிமுல் ஹிசான என்று அடுத்த அஜிசாவுல் ஜும்லாவிலே நாங்கள் முதலாவது வாக்கியமாக பார்த்தோம். அதிலே அந்த ஜும்லாவுடைய ஒரு வாக்கியத்துடைய உதிரி பாகங்கள், ரகிப என்பது ஒரு 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 ஃபியால், இப்ராஹிம் என்பது ஒரு ஒரு இஸ்ம் பெயர் சொல், அல் ஹிசான என்பது ஒரு இஸ்ம். இவ்வாறு நாங்கள் பல உதாரணங்களை பார்க்க முடியும். தஜிரி சஃபீனத்து அலல் மாயி, தஜிரி என்பது ஒரு ஃபியல், அஸ் சஃபீனத்து இஸ்ம் பெயர் சொல், அலா ஹர்ஃப் இடைச்சொல், அல் மாயி இஸ்ம் பெயர் சொல். இவ்வாறு நாங்கள் அந்த வாக்கியங்கள் வரும்பொழுது குர்ஆனிலே வகைப்படுத்தி பார்க்க வேண்டும். இது விடுமுறை காலம், கொரோனா காலத்தில் பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள், கல்லூரிகள் மூடப்பட்டு மாணவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய காலம், பலரும் ஓய்வாக இருக்கக்கூடிய காலம். பலரும் இந்த பாடங்களை நீங்கள் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த அரபு மொழியை படித்து கொள்ள முடியும். எமது இஸ்லாத்துடைய பிரதான நூலாகிய வழிகாட்டியான இந்த குர்ஆனை விளங்கிக் கொள்ள முடியும் என்ற நியத்துடன் நீங்கள் தொடர்ச்சியாக படியுங்கள். பயிற்சிகளை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக அரபு மொழி ஒரு இலேசான ஒரு அழகான மொழி. எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மொழி எங்களுக்கு படித்து தந்து குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செய்து மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்க அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அன்ஃபஅனா பிமா அல்லம்தனா வ அல்லிம்னா மா யன்ஃபஉனா ரப்பி ஜித்னி இல்மா என்ற விடயத்தை இந்த இடத்தில் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி